எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இங்கே வெளிநாட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நேற்று ஒரு துயரமான செய்தி ஊர்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி அப்படின்ட்டு. தமிழகத்தில் என்ன தாங்க நடக்குது? ஒன்றும் எத்தனை பொண்ணுங்க மேலே தான் கை வைப்பீங்க, எத்தனை குழந்தைங்க மேலே தான் கை வைப்பீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. தமிழக அரசு என்ன தான் பண்ணுது? நேற்று என் நண்பனோட பொண்ணு, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, அதை ஒரு புறம்போக்கு 6 வயசு 7 வயசு குழந்தைய பாலியல் தொல்லை பண்ணியிருக்கான். இவன்லாம் அப்பா அம்மா கூட பிறந்திருக்கானா? அவனுக்கு அம்மா அக்கா தங்கச்சி எதுவும் இல்லையா? இல்லை அவன் பொண்ணு? அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு எப்படி தோணும்? நேற்று நைட்லேருந்து போட்டு தூக்கல்ல பதறுது இங்கே. பிள்ளைங்களை நாங்கள் எதுக்குங்க பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம்? உலகத்தை பார்க்கணும், 4 விஷயத்தை கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தையா கற்றுக் கொடுப்பாங்க வாத்தியாருங்க? நான் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இருந்தால் தான் என் நண்பன் மொதல் ஃபோன் எனக்கு தான் அடிச்சிருப்பான். அந்த வாத்தியாரை நான் கண்ணில் பார்த்துருந்தேன்னா அவனை கழுத்தறுத்து போட்டிருப்பேன். இதுக்கு ஒரு நீதி கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். அந்த புறம்போக்கை ஊர் மக்கள், என் ஊர் மக்கள்கிட்ட கொடுக்கணும். என் ஊர் மக்கள்கிட்ட கொடுத்து என் ஊர் மக்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். 6 வயசு பொண்ணை தொட்டிருக்கானா? அவளாம் என்ன மிருகமா நாயா? நாய்ங்க கூட மூளையோட தான் யோசிக்குது. சில புறம்போக்குங்க என்னத்தை சொல்கிறதுனே தெரில. வாத்தியாருங்க அவன், தேவடியா பையன். நான் ரொம்ப கண்ட்ரோலாக பேசணுன்னு பார்க்குறேன், என்னால் முடியல. இந்த பிரச்சனை இன்னமும் நீடிச்சிட்டு தான் இருக்குது. நான் இந்தியா கால் பண்ணுற சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கு உடனே நடவடிக்கை எடுங்க. எனக்கு இந்த அரசியல் அது இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது, எப்படி சொல்லணும் புரியல. எங்கள் ஊர் மக்கள் போராடுறாங்க, போலீஸ்லாம் சேர்ந்து ஊர் மக்கள் அடித்து துரத்துது. என்ன கவர்மெண்ட்னே புரியல. தப்பு பண்ணவனை பொண்ணை தொட்டால் தூக்கு, இல்லை கழுத்தை வெட்டுவோம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வர வரைக்கும் இந்தியாவில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தமிழகத்தில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ தான் பொண்ணுங்க வளர்ந்து படித்து முன்னேறி வராங்க. இப்போ இந்த மாதிரி நடந்தால் எந்த கிராமத்தில் இருந்துங்க பொண்ணுங்களை படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க? இந்த மாதிரி ஒரு சில புறம்போக்கு பண்ணுற வேலையால். தயவு செஞ்சு சொல்கிறேன், போலீஸ்காரங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், அவனுக்கு குறைஞ்சபட்சம் தூக்கு தண்டனை, இல்லை ஊர் பொது மக்களுக்கு முன்னாடி அவனை தூக்கில் போடணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுற யோசிக்கிற எல்லா புறம்போக்கு நாய்ங்களுக்கும் ஒரு பயம் வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், என் ஊர் மக்கள்கிட்ட கொடுத்துருங்க, என் மக்கள் பார்த்துக்குவாங்க. 6 வயசு குழந்தைங்க, பச்சை மண்ணுங்க, அதுக்கு என்னங்க தெரியும்?